ஒருவனே வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. என்னை நீ புகலிடமாக்குவாய், உள்ளமதில் உறைவிடமாக்குவாய். என்னை நீ புகலிடமாக்குவாய், உள்ளமதில் உறைவிடமாக்குவாய். தீமைகள் உனை என்றும் தீண்டாது, தீமைகள் உனை என்றும் தீண்டாது. என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே, என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. அரணாக கொள்வாய், அமைதியின் நிழலில் தங்குவாய். ஆறுதலில் அரணாக கொள்வாய், அமைதியின் நிழலில் தங்குவாய். தொற்று நோய்கள் உன்னை தொடரா, தொற்று நோய்கள் உன்னை தொடரா. உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே, உன்னை
உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். இரவின் தீயில்கள் தாக்காது, இரவின் தீயில்கள் தாக்காது, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே. முழு நல வாழ்வின் தெய்வம் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 24, இறை வாக்கியங்கள் 13 முதல் 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்கள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் அல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினார்கள். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்கள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறது போல காட்டிக் கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார்.
அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவரிடமிருந்து மறைந்து போனார். அப்போது ஒருவரை நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண் உணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக தேர்தல் வேளையிலே அரசியல்வாதிகளின் சொத்து மதிப்பு வெளியிடப்பட்டது. அது எவ்வளவு உண்மை பொய் என்று யாருக்கும் தெரியாது. இது பாமர மக்களின் அரசியல் தலைவர்கள் மீது உள்ள எண்ணங்கள் திறக்கப்பட ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் இந்திய கிரிக்கெட் வாரியம் IPL நடத்துகிறது. இப்போ நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது இந்திய அணி வீரர்களின் திறமைகள் திறக்கப்பட ஒரு வாய்ப்பாக அமைகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய திருத்தந்தை பல்வேறு ஏழை நாடுகளுக்கு சென்று குறிப்பாக வறுமையின் கீழ் கண்டு கொள்ளப்படாத மக்களை சந்திப்பதன் வழியாக நாட்டு மக்களின் பொருளாதார, சமூக, சமய சூழல் திறக்கப்பட வாய்ப்பாக அமைகிறது. இவையெல்லாம் நாம் சமூக வாழ்வுக்கு ஏற்றவையாகவே இருக்கிறது. ஆன்மீக வாழ்வாலும் நம்முடைய வாழ்வு திறக்கப்பட வேண்டும் என்ற கருத்தினைத்தான் இன்றைய வாசகங்கள், குறிப்பாக நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசு இந்த கருத்தை வலியுறுத்துகிற வேளையிலே இரு சீடர்கள் இயேசுவின் பாடுகள் பற்றி, இறப்பு ஆகிய கசப்பான நிகழ்வுகளால் மிகவும் நொந்து வெந்து போயிருந்தார்கள். ஆனால் இயேசு இறந்து உயிர்த்து விட்டார் என்ற செய்தியை ஏற்கும் அளவிற்கு நம்பிக்கையும் இல்லை. ஆகவேதான் தங்கள் சொந்த ஊராகிய எம்மாவுசுக்கு அவர்கள் செல்ல முடிவு செய்து விட்டார்கள். இத்தோடு நம்மள நிறைய பேர் சொல்லியாச்சு கேட்கல, விட்டுக்களை போயிட்டே சொல்லணும். அதுபோல அவர்களும் ஊருக்கு போயிட்டாங்க. இத்துடன் அவர்களுடைய சீடத்துவ வாழ்வும் முடிவு பெறுகிறது. இதனை அறிந்துதான் அவர்கள் எம்மாவு திரும்புகின்ற வழியில் அவர்களுக்கு காட்சி அளிக்கின்றார். அவர்களோடு தங்கி அப்பங்களை பிடுகின்ற போது அவர்களின் கண்கள் திறக்கப்படுகிறது. இயேசுவின் வார்த்தைகள் அவர்களின் கண்களும் திறக்கப்படவில்லை, மாறாக அவர் செய்த புதுமையினால் தான் திறக்கப்பட்டன. நமது கண்களும் இப்பொழுது திறக்கப்பட வேண்டியிருக்கிறது. திறந்திருக்குது, ஆனால் வாழ்வு திறந்திருக்கிறதா என்பதுதான் நமக்கு முக்கியம். அது வேற. 23ஆம் தேதி தேர்தல் வருகிறது. நம்முடைய கண்ணும் காதும் வாயும் திறக்கவில்லை என்று சொன்னால் மிகவும் ஆபத்து தான். ஒருவேளை நாம் சிந்திக்கின்ற பொழுது முகமா அல்லது கொள்கையா இந்த தேர்தலில், உரிமையா அல்லது இலவசங்களா, இந்திய இறையாண்மையா அல்லது தனிப்பட்ட தனி ஆண்மையா என்றெல்லாம் நாம் நம்முடைய கண்களை திறந்து நோக்குங்கிற சமயத்தில் தான் இந்த தேர்தலால் நம்முடைய இந்திய நாடும் தமிழ்நாடும் சிறுபான்மை மக்களுடைய எழுச்சியும் மறுமலர்ச்சியாக மகிழ்ச்சியாக மாறும். திறப்பதற்கு வாய்ப்பில்லை, வாய் மூடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக பல விளைவுகளை சந்திக்க நேரிடலாம். எம்மாவு சென்ற சீடர்களின் வாழ்க்கை நமது கிறிஸ்தவ வாழ்வுக்கு தேவையான பல அரிய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் நமக்கு தருகிறது. அது 7 மைல் தூர பயணம். ஆனாலும் அந்த நற்செய்தியை தங்களுக்குள்ளாக அவர்கள் மறைத்து வைக்க முடியவில்லை. தாங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தியை உடனடியாக மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். கிறிஸ்தவ வாழ்வு என்பது இருப்பதை இறை ஆசிரியரை உடனடியாக பகிர்ந்து கொள்வதுதான் என்கிற சிந்தனை இங்கே அழுத்தம் பெறுவதை பார்க்கிறோம். எனவேதான் அங்கங்கே விழிப்புணர்வுகளும் கருத்துரைகளும் கொடுக்கிற பொழுது இது நாம் விழிப்பாக வேண்டும் என்பதிலே ரொம்ப கவனமாக பல பயிற்சிகளை முன்னெடுப்பது நம்முடைய இந்திய திருஅவை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் எல்லோருடைய கண்களும் காதுகளும் திறக்கப்பட வேண்டும். அப்படி என்றால்தான் உலகத்திலே இயேசு விரும்பி அந்த மாற்றங்கள் வரும் என்பது உறுதி. தொடக்க கால கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நமக்கு தெரியும். அவர்கள் எல்லாமே தங்களுக்குத்தான் என்கிற குறுகிய வட்டத்திற்குள்ளாக எப்போதும் வாழவில்லை. அவர்களின் சிந்தனை செயல்கள் பரந்துபட்ட ஒன்றாகத்தான் இருந்தது. அவர்கள் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தார்கள். அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அது எப்படி என்றாலும் பெற்றுக்கொள்கிற அனுபவங்கள் மற்றவர்களோடு பகிரப்பட வேண்டும் என்பதை தங்களது வாழ்வின் இலக்காக கொண்டு வாழ்ந்தார்கள். இன்றைக்கு எல்லாமே தனக்கு தனக்கு எனக்கு என்கிற நிலை மக்களிடையே அதிகமாக இருப்பது தவறானது. மற்றவர்கள் எப்படி போனாலும் அதை பற்றி கவலை எனக்கில்லை என்பதுதான்.
இன்றைய மக்களின் யதார்த்தம். அதை கடந்து தொடக்க கால கிறிஸ்தவர்களை பின்பற்றி வாழ முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களோடு நீர் தங்கியிருந்து எங்களை வழிநடத்தும். அதற்கு எங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் உணர்வுகளையும் உடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பித்துக் கொடுக்கிறோம். அனைத்தையும் உணர்ந்து தெளிந்து தெளிவாக வளர்ந்திட வாழ்ந்திட நீர் எங்களிலே தங்கும், நீர் எங்களை தாங்கும். ஆமேன். குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே, பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே, கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. போதை பிடி நின்று குணமாக்குமே, பொய் கூறும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே, தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. உடல் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, உள நோயின் வலி நின்று குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே.
சொன்னாலே குணமாகுமே. நம்பியே வந்தே நல் இயேசுவே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ.
ஒருவருக்காய் எல்லாரும் ஒருவருக்காய் ஒருவர் எல்லாருக்காய் வாழும் நிலையை வழியாய்க் கொண்டால் வாழ்விடம் விண்ணகமா வாழும் நிலையை வழியாய்க் கொண்டால் வாழ்விடம் விண்ணகமா எல்லாரும் ஒருவருக்காய் ஒருவர் எல்லாருக்காய் இருப்பிலும் இயங்கிடல் இனிதன்றோ இயங்கலில் இழப்பது சிறப்பன்றோ இருப்பிலும் இயங்கிடல் இனிதன்றோ இயங்கலில் இழப்பது சிறப்பன்றோ இலக்கதன் இலக்கணம் சேவையன்றோ இறப்பினும் இலக்குகள் தேவையன்றோ இலக்கதன் இலக்கணம் சேவையன்றோ இறப்பினும் இலக்குகள் தேவையன்றோ இறை கொடையெனும் மிக வாய்ப்பினிலே இறை கொடையெனும் மிக வாய்ப்பினிலே இழப்பதை இறைமையில் வாழ்வாகும் எல்லாரும் ஒருவருக்காய் ஒருவர் எல்லாருக்காய் பத 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 நிச நித பா பத 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 நிச நித பமகரிச நிரிச பதிவின் முகவரி பணியன்றோ பணியினில் பொது நலன் அழகென்றோ பதிவின் முகவரி பணியன்றோ பணியினில் பொது நலன் அழகென்றோ பகிர்ந்திடல் பெரினும் பெரிதன்றோ பகிர்விலும் தியாகம் புனிதமன்றோ பகிர்ந்திடல் பெரினும் பெரிதன்றோ பகிர்விலும் தியாகம் புனிதமன்றோ பாசங்கள் விதைத்திடும் பயணத்திலே பாசங்கள் விதைத்திடும் பயணத்திலே பாதைகள் பூத்திடும் புன்னகையா எல்லாரும் ஒருவருக்காய் ஒருவர் எல்லாருக்காய் வாழும் நிலையை வழியாய்க் கொண்டார் வாழ்விட விண்ணகமா எல்லாரும் ஒருவருக்காய் ஒருவர் எல்லாருக்காய் நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.